வந்து விஜய் சார் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போ விஜயகாந்த் இறந்ததுக்கெல்லாம் வந்து விஜய் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அஜித் குமார் ஏன் வரலன்னு யாருன்னா கேட்டாங்களா? சீமான் பண்ணுறதுமே வந்து ஒரு சிலருக்கு ஒத்துழைச்சு போகலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து அதுவுமே அந்த அறிக்கையை கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கங்கிறதே தெரியாத அளவுக்கு. இப்போ நிறைய பேர் நீட்டை வந்து ஒழிக்கிறோம், நீட்டை வந்து ஒழிச்சிருவோம், கையில் சேப்பாக்கில் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரையுமே காணோம். விஜயகாந்துக்கு பைக் இல்லைங்களா? எத்தனையோ பண்ணார். வடிவேலை வச்சு கலைஞரை எவ்வளவோ அறிவு இருந்தாலுமே 10 நாளைக்கு முன்னாடியோ 5 நாளைக்கு முன்னாடியோ என்னமோ தான் வந்து சின்னத்தை கொடுத்தாங்க. இதே விவசாய சின்னமாக இருந்துச்சுன்னா விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக வந்து விஜய்க்கு வந்துட போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கு. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இப்போ சமீபத்தில் வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நிறைய நடிகர்கள்லாம் பணம் கொடுத்து உதவுனாங்க. விஜய் சார் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை பிரதர், விஜய் சாருங்கிறது இப்போ வந்து விஜய் சார் பாலிடிக்ஸ்க்கு வர்றாரு அப்படிங்கிறதுனால தான் வந்து விஜய் சார் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. விஜய் சார் கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத கேள்வி வருது. ஆனால் வந்து எவ்வளவோ தெரிஞ்சும் நிறைய பேர் பண்ணுறாங்க, தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒஸ்ட்டு தான் பிரதர். தன்னோட சுயநலத்துக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ விஜய் சார் வந்து இப்போ அடுத்து மாணவர்கள் ஊக்குவிப்பதற்காக உதவித்தொகைகள் அதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் இதுவரை யாருமே பண்ணிடாது. 25 வருஷமாக 50 வருஷமாக வந்து பண்ணுறாங்க, ஆட்சி ஆள்றாங்க. ஆனால் இப்போ அவர் பண்ணுறது புதுமுகமாக தானே தெரியுது. அதை வந்து அவரை குறை சொல்கிறதுக்கு தான் பார்க்காங்க. அவர் என்ன நிறைய பண்ணுறாருங்கிற யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் பண்ணாங்க, ஆனால் நிறைய பேர் பண்ணுறதை நன்றிக்கிட்டு போய் சுற்றுறாங்க. இப்போ விஜயகாந்த் இறந்ததுக்கெல்லாம் வந்து விஜய் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சூழ்நிலையை பொறுத்து அவர் வந்தார். அஜித் குமார் ஏன் வரலன்னு யாருன்னா கேட்டாங்களா? ஏன்னா வந்து அதை பொறுத்து இருக்குது. ஆனால் அவரை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்கிறாரு. வெளியே தான் தெரியறது இல்லை. ஏன் சொல்கிறாங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து கேரளாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட படங்கள் இங்கேயோட அங்கே நல்லா ஓடுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த மக்கள் அவருக்காக எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து பப்ளிசிட்டியாக பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க பிரதர். நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ எத்தனை பேர் வந்து விஜயகாந்த் சார் வந்து கலைஞர் ஐயாவுக்கு தங்கப்பேனா கொடுத்தாங்கிறது தெரிஞ்சிட போகுது சொல்லுங்கள். அவர் எத்தனையோ உதவி பண்ணியிருக்கிறாரு, எதுவுமே தெரியல. எல்லாமே நன்றி கெட்டு போய் தான் சுற்றுறாங்க. ஒரு காலகட்டத்தில் குடிகாரன்னு சொல்லி ஏமாத்துனாங்க. அவர் எத்தனையோ தெரிஞ்சது தெரியாதது இருக்குது. அது நமக்கு வந்து தேவையில்லை. அரசியலுக்கு வந்து அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு கொண்டு வர்றாரு. ஆனால் வந்து அவர் நிறைய பண்ணியிருப்பார், அது நமக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். இப்போ விஜயகாந்த் சார் நிறைய பேர் பண்ணுறதை வச்சு அது மாதிரி பண்ணியிருக்கிறத மாதிரி இது தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ விஜய் சார் பாலிடிக்ஸ்க்கு வரனால தான் இவ்வளோ விமர்சனம் வருதுன்னு கண்டிப்பாக பிரதர். இப்போ வந்து தலைவர்கள்னு யாருமே இல்லை, ஆளுமை திறன் உள்ளவர்கள்ங்கிறது யாருமே இல்லை. இப்போ என்னன்னா சீமான் வந்து வைக்கிறாரு. அவர் வைக்கிற கொள்கை கோட்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒத்துழைச்சு, ஆனால் சீமான் பண்ணுறதுமே வந்து ஒரு சிலருக்கு ஒத்துழைச்சு போகலாம். ஆனால் நல்லவர் இந்த திருமாவளவன் அவர் மாதிரி ஆளுகள் தான். திருமாவளவனே வந்து என்ன பண்ணுறாருன்னா தவறான ஆள்கிட்ட சரியாக இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ விஜய் வந்து வரேன்னு சொல்லியிருக்கு. 24 ட்ரை பண்ணியிருப்பாருன்னு யோசித்தான், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அவர் பண்ணலேன்ட்டார். ஆனால் 26 என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்கங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ சீமான் என்ன சொல்ல கூட்டணி 26 வைக்க போகிறாங்கன்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான் பிரதர். அண்ணன் தம்பிங்க. அவர் எப்பயுமே அவர் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சினிமா துறையில் இருக்கிறவங்களை யாரும் வந்து விட்டு கொடுத்து பேச மாட்டார். எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் நான் இங்கே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவர் தான் சீமான் அண்ணா. அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கிறது பண்ணினா நல்லாயிருக்கும். அவர் வைக்கிறது வேறு, இவர் வைக்கிறது வேறு. ஆனால் வந்து 2 பேரும் இணைந்து செயல்பட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா லாபம் வந்து மக்களுக்கு தானே. 25 வருஷமாக 50 வருஷமாக எத்தனை வருஷம் தெரில, திராவிட கொள்கை கழகங்கள் வந்து நம்மளை ஆண்டது. அது எதுக்கு ஆண்டாங்கங்கிறது இப்போ வரையும் தெரில. எத்தனையோ கெட்டது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து வெளிப்படுத்த முடியல. இப்போ சீமான் வந்து ஒன்றுனா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறேன். அண்ணன் தம்பி கூட்டணி இணைவாங்களா? இணைஞ்சால் நல்லாயிருக்குங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. இப்போ விஜய் சார் வந்து எதுவுமே வாய் திறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நிறைய இஷ்யூ நடக்குதுனாலும் எதுவுமே பேச மாட்டாரு, வேறு அறிக்கையோடு முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து அதுவுமே அந்த அறிக்கையை கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து சொல்லாமல் செயல்படுத்தலாம். ஏன்னா இப்போ அவர் என்ன பேசினாலுமே வந்து ட்ரெண்ட் ஆகிடுது. இப்போ ரீசெண்டாக மீட்டிங்கில் பேசினார்,
டோன்ட் காஸ்ட் யுவர் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு உங்களோட அடையாளத்தை விட்டுறாதீங்க. ஆனால் அது எவ்வளவோ வைரல் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் வந்து அவர் ஆக்ஷன் இஸ் மோஸ்ட் பவர் தென் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து சச்சின் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து அவர் பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம். விஜய் சார் நீட்டு பற்றிலாம் பேசியிருந்தார் அந்த மாணவர்கள்கிட்ட, நிறைய எதிர்ப்பு வந்துச்சு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரியாக பேசியிருந்தாரா? அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக பேசியிருந்தாருன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அதுவுமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்கு இன்னும் யார் எதிர்ப்பு இப்போ நிறைய பேர் நீட்டை வந்து ஒழிக்கிறோம், நீட்டை வந்து ஒழிச்சிருவோம் கையிலத்தே அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. இப்போ அதுக்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. சேப்பாக்கில் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் யாரையுமே காணோம். நானும் 2-3 தடவை மேட்ச் பார்க்க வரையும் போயிட்டேன். என்ன பண்ணுறது, நீட்டை கையிலத்தே நீட்டு மது விலக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கள்ளச்சாராயத்துக்கு 10,000 ரூபா, அதை கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்ச ரூபான்னு தெரிஞ்சு இன்னும் அதிகமாக தான் குடிக்க ஆரம்பித்தானுங்களே தவிர அதை நிப்பாட்டல. இன்னும் அதுக்கு உடனடி தீர்வு எதுவும் ஏற்படல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அவரோட முன்வைக்கிற கருத்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவர் வந்து செயல்படுத்தினா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. விஜய் பார்த்து பயப்படுறாங்க. ஒருத்தர் நல்லது பண்ண வந்தால் பயக்க தான் செய்வாங்க. சீமானே வந்து ஃபஸ்ட்டு வர்றப்ப எத்தனையோ இது பண்ணான். ஏன் விஜயகாந்தே எடுத்துப்பா, சீமான் வந்து விஜயகாந்துக்கு ஜூனியர் அளவுக்கு தானே. விஜயகாந்த் பண்ணாத சீமான் பண்ணிட்டார் அளவுக்கு இருக்கிறாரு. விஜயகாந்துக்கு பைக் இல்லைங்களா, எத்தனையோ பண்ணார். வடிவேலை வச்சு கலைஞரை எவ்வளவோ அறிவு இருந்தாலுமே அவர் வந்து நரியோட தந்திரத்தில் தானே செயல்பட்டார். ஒரு வீரனை வந்து வீழ்த்த முடியாது, துரோகத்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியும்னு சொல்லி விஜயகாந்தை ஒரு குடிகாரன்னு அது அவங்கவுங்க லைஃப் பிரதர். கலைஞர் எத்தனை பேர்த்த தான் கல்யாணம் பண்ணிக்கல, 3 கல்யாணம் வச்சுருக்கிறாரு, ஒரு ஊரே குடும்பம் வச்சுருக்கிறாரு. அவர் தனிப்பட்ட விருப்பம், அது சொல்கிறதெல்லாம் யார் வீட்டுக்கு எங்கே போகிறாங்கிறதெல்லாம் அடுத்தவங்களோட தனிப்பட்ட செயல்களை வந்து புனை சூட்டக்கூடாது. அதுதான் என்னோடய முதல் கொள்கை. அப்படி பண்ணி ஒரு தலைவனை இழந்துட்டோம். இப்போ விஜய், சீமான் ஒரு இளைஞர்கள் எழுச்சி தலைவர்களாக வந்துட்டுருக்குறாங்க. அவங்கள இழந்துடக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முதல் உதாரணம் விஜயகாந்த் தான். விஜயகாந்துக்கு பண்ண மாதிரி சீமானுக்கும் விஜய்க்கும் பண்ணிடாதீங்கிறது தான் என்ன முதல் கருத்து. பார்ப்போம், மக்கள் வந்து அப்போவாது திருந்துறாங்களா இல்லாட்டி என்ன பண்ணுறாங்கிறத 26 தான் தெரியும். மாநாடு போட போகிறதா சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க சமீபத்தில்? அது ஒரு அடையாளம் தானே பிரதர். இப்போ உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லைன்னா இப்போ சீமானுக்கு என்ன பண்ணாங்க, 10 நாளைக்கு முன்னாடியோ 5 நாளைக்கு முன்னாடியோ என்னமோ தான் வந்து சின்னத்தை கொடுத்தாங்க. இதே விவசாய சின்னமாக இருந்துச்சுன்னா அவர் எத்தனை லட்சம் வாங்கியிருப்பார் சொல்லுங்கள்? 75 லட்சம் ஓட்டாக வாங்கியிருப்பார். அப்படியுமே அவர் 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு திறமை. இது வந்து ஒரு யுக்தி தான் பிரதர். அது ஒரு ஐடென்டிட்டிக்காக அவர் தேடிக்கிறாரு. கடைசி நேரத்தில் போய் சீமானுக்கு பண்ண மாதிரி இவரும் பண்ணிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களோட முடிவு, அது அவங்க கட்சி கழகம், அது நமக்கு தேவையில்லை. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுறாங்க, என்னதை வந்து எடுத்துக்கிறாங்க, அந்த கருத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவங்க பண்ணுறது அதெல்லாம் வந்து விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக வந்து விஜய்க்கு வந்துட போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் அப்போ இருந்த இளைஞர் எப்படி விஜயகாந்துக்கோ இப்போ இருக்கிறவங்க வந்து சீமானுக்கு விஜய்க்கு இருக்கிறாங்க. அரசியலையும் சரி, ஒரு இதுலேயும் சரி. பார்ப்போம் 26 என்ன பண்ணுறாங்க. 26 ஒரு மாற்றம் இருக்குது கன்ஃபார்மாக. 26 மாற்றம் இருக்குங்கிறத மக்கள் மாற்றத்தை தேடிக்கணும். மாற்றத்தை தேடிக்கிட்டுனா கடைசி வரை நீங்கள் கஷ்டம் தான் படணும், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் கண்ணுக்காக தெரிஞ்சிச்சு சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்சது இந்த கள்ளச்சாராயம், இந்த பிரச்சனை. அது தெரியாமல் எத்தனை பிரச்சனை இருக்குதோ யாருக்கு தெரியும். நீங்கள் ஓட்டு போடுவீங்களா விஜய் சாருக்கு? நானுங்களா, அது வந்து தனிப்பட்ட முடிவு பிரதர். அதான் சொல்கிறேன், தனிப்பட்ட முடிவுகள் வந்து யாருமே வந்து அவரோட கொள்கை கருத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போ சீமானுக்குமே அதான் சொல்கிறேன், அவரோட கொள்கையும் கருத்தை நான் ஏற்று தான் அவருக்கோசரம் நான் பேசுகிறேன். இதே வந்து விஜயகாந்த் சார் பண்ணார். இப்போ வந்து ஆந்திராலயா எங்கேன்னு தெரில, என்னென்னா வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் வர்றதை வந்து அவர் கொண்டு வந்தது தான். 26லேயோ 2011லேயோ அவர் கொண்டு வந்த கொள்கை தான். இப்போ நிறைய பேர்த்தில் வந்து மாறி இருக்குது. அது மாதிரி அவங்க வைக்கிற கொள்கையை இப்போ காப்பி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சீமான் சொன்னதே தான் இப்போ இவரும் பண்ணுறாரு. இப்போ இருக்கிற அரசு தான் அதை பண்ணியிருக்கு. அவர் சொல்கிற ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை தேடிக்கணும். என்னோடய மாற்றம் என்னங்கிறத நான் மாறினா தான் எனக்கு பின்னாடி இருக்கவங்க மாறுவாங்க. நான் மாற்றத்தை தான் தேட பார்ப்பேன். அது யாருங்கிறது வந்து நான் தனிப்பட்ட விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ சீமானன் வந்து தமிழ் தெலுங்கு அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாரு, அதெல்லாம் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்களா? இல்லை பிரதர், இதை வந்து 1967ங்களா சம்திங் அறிஞர் அண்ணாவே சொல்லியிருப்பார். எனக்கு தனிநாடு வேணும்னு கொள்கை முதல்ல விட்டவர்
அவர் தான் தனிநாடு. இப்போ அவர் வந்தது, அவர் இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணியா கஷ்டப்பட்டு இருந்ததுன்னா நம்ம தனிநாடுக்கு பெற்றிருக்கலாம். இல்லைனா இவங்கள்ட்ட நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. திராவிடர்கள்னால் தெலுங்கு, கன்னடம், இவங்க மலையாளம், 3 சேர்ந்தவங்க, மலையாளம், தமிழ், இவங்க 4 சேர்ந்தவங்க தான் திராவிடர்கள். அதை வச்சு தான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, தமிழில் அவர் சொல்கிறத ஏற்று தான் ஆகணும். எத்தனையோ மரபுகள் இருக்குது, நாடு தாண்டி போய் ஜெயிச்சுட்டு வந்ததெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொன்னால் வந்து அவர் சொல்கிறத கேட்டால் தான் தெரியுது. இல்லைனா வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் தெரியாது பிரதர். கரெக்டு தான் பிரதர். இப்போ நீங்கள் போய் வெளியில் இப்போ நான் பெங்களூர் ரீசெண்டாக போனேன். தமிழ் பேசுகிறவனை கண்டாலே 60 ரூபா பார்க்குறாங்க கர்நாடகாவில். இதே தெலுங்கு தேசம், தெலுங்கு இதெல்லாம் போனால் வச்சுங்களேன், டிஎன் வண்டி பார்த்தாலே போலீஸ் அதிகமாக பிடிப்பாங்க. கேரளாலாம் உட்கார வச்சுருவாங்க, வண்டி கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. எதுக்கு வந்து என்ன பர்பஸ்ன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம், எல்லா டாக்குமெண்ட்ஸ், நம்ம மெடிக்கல் இஷ்யூஸ் போனாலுமே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் என்ன எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அடுத்து மூவ் பண்ணுவாங்க. தமிழுங்கிறது வந்து தமிழ்நாடுங்கிறது கொஞ்சம் கொச்சை தான் படுத்துகிறாங்க இந்தியாவுக்குள்ளே. அவர் சொல்கிறது கருத்து கரெக்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு தனி நாடாக கிடச்சா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் அவரோட கருத்து ஏற்படுறாரு. ஆனால் அந்த கருத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்வேன் அவரோட கருத்தை. நம்ம அப்படி பார்க்கறது இல்லைன்றீங்க. நம்ம அப்படி பார்க்கறல. எத்தனை பேர் அப்படி பார்த்தா வந்து 1.5 கோடி வட இந்தியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் குட்டின்னு இருக்குது. அதை பார்த்து தான் பண்ணுறாங்க. என்ன பிரதர் பண்ணுறது, தமிழை வந்து என்னது வந்தாரை வாழ வைப்பும் தமிழருங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் தமிழனை எங்கே போனாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு வந்து அவர் முன் வைக்கிற கருத்துங்கிறத விட அவருக்கு வந்து அது வந்து ஒரு வெறி. ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது வெறியாத்தான் எனக்கு தமிழ்நாடு தனி நாடாக கொடுங்கிற அளவுக்கு தமிழ் தேசியம் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. இல்லைனா பேசியிருக்க மாட்டாங்களே. எத்தனையோ பேர் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு ஊரில் இருக்க எல்லாத்தையும் திருடிட்டு சுற்றினாங்க. அதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுல்ல. அது வெளிப்படலை. இவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடாங்கிறதெல்லாம் அப்போயே சொல்லிட்டாங்க. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.